ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக மீஷோவில் வந்து இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கினதுக்கான ரீசனே வந்து டிவி பக்கத்தில் உள்ள கேபிள் ஏரியா வந்து ஷெல்ஃப் ஒட்டி இந்த மாதிரி தான் வந்து போகுது. இதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதை சுற்றி நல்லா அந்த க்ரீன் லீஃப் வச்சு வைக்கும்போது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக நல்லா க்ரீனிஷாக ஆகிடுச்சு. மீதி உள்ளதை வந்து வாட்டர் பியூரிஃபையருக்காக வயர் போல அதை சுற்றி ரெடி பண்ணி கிச்சனுமே டெக்கர் பண்ணியாச்சு. ஈவினிங் மேலே பக்கத்து வீட்டு பசங்க விளாட வந்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது டின்னருக்கு முடிச்சலாம்னு சொல்லிட்டு இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா அப்பாவுமே ஊர்லேருந்து நைட் வரேன் சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்தே ரெடி பண்ணி இட்லிக்கு எப்பயும் போல தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது நல்லா ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து பொரிகடலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து அரைச்சிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும். எப்பயும் போல கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா அப்பா நைட் வரும்போது நிறைய விளாட் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.